வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்று நாம் காண இருப்பது சின்முத்திரை. சின்முத்திரைக்கான விளக்கத்தை தான் நாம் பார்க்க போகின்றோம். மூன்றை விடு ஒன்றை பெறு என்பதே சின்முத்திரை. இதன் விளக்கமான ஒரு கதையால் பார்க்கலாம். பிரம்மாவிற்கு சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் ஆகிய 4 பிள்ளைகள் இருந்தார்கள். இவர்கள் 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைகள், 96 தத்துவங்கள், ஆகமங்கள், உபனிஷத்துக்கள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தனர். இவ்வளவு படித்திருந்தும் அவர்களுக்கு மன நிறைவு என்பது கிடைக்கவில்லை. தன் தந்தையிடம் இதை பற்றி கூறினர். பிரம்மாவோ சிவபெருமானை வழிபடும்படி ஆணையிட்டார். கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து தவம் இருந்தனர். சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சிவபெருமானை பலவிதமாக துதித்து பாடியவர்கள், சிவபெருமானே, எங்களுக்கு எவ்வளவு படித்தாலும் நிறைவு இல்லை, மனமும் அமைதி இல்லை. எனவே எங்கள் மனம் அமைதி பெற்று நிறைவு காண எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அதற்கு சிவபெருமான், படிப்போ பொருளோ மன அமைதியை தராது, மன நிறைவையும் தராது என்று சொன்னவர், மூன்றை விடு ஒன்றை பெறு என்று சொல்லிவிட்டு 3 விரலை உயர்த்தி சுட்டு விரலை பெருவிரலோடு சேர்த்து சின்முத்திரை காட்டி மௌனமாக அமர்ந்து கொண்டார். இந்த சின்முத்திரையின் பொருள் என்ன தெரியுமா? ஆணவத்தை ஒடுக்குதல், பாவம் புண்ணியம் இவற்றால் சேரும் வினைகளை இறைவனிடமே அர்ப்பணித்தல், இந்த உலக வாழ்வு நிரந்தரமானது என்கிற எண்ணத்தை கைவிடுதல் ஆகியவற்றை விரித்திருக்கின்ற 3 விரல்கள் காட்டுகின்றன. சுட்டு விரல் உலக உயிர்களான நம்மையும், பெருவிரல் பரமாத்மாவான இறைவனையும் குறிக்கின்றது. முதல் 3ஐயும் நம் கட்டுக்குள் கொண்டு வந்தால் சுட்டு விரல் பெருவிரலோடு இணைவது போல நாம் இறைவனை அடைந்து விடலாம் என்பதே இந்த சின்முத்திரையின் விளக்கமாகும். சின்முத்திரையுடன் சிவன் தவக்கோலம் பூண்டிருப்பதையே நாம் தட்சிணாமூர்த்தி வடிவமாக வணங்குகின்றோம். ஓகே மக்களே, எனது இந்த நர்மி டாக்ஸ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்து மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.